பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கை படிக்க போற பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நம் தங்கைக்கு பாதுகாப்பு இல்ல. நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சுன்றான் வச்சுக்க. தங்கச்சி ஒரு குற்றப்பதிவை கொடுக்கிறார். இந்த மாதிரி என்னை பாலியல் தொந்தரவு பண்ணிட்டான், வன்கொடுமை செஞ்சிட்டான். இங்க இருக்கிற என் தங்கச்சிமார்களின் உடன் பிறந்தார்கள் யாருக்கும் வராத துணிவு ஒரு தங்கைக்கு வந்தது. உண்மையிலேயே புரட்சி பெண் அந்த மகள்தான். தன்னை அவமதிப்பான், ஊடகம் காட்டும், கேலி பேசுவான், எல்லாம் செய்வார்கள். ஆனாலும் எனக்கு நேர்ந்தது இன்னொரு மகளுக்கு இந்த நிலத்தில் நிகழக்கூடாது என்று துணிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த அவள்தான் உண்மையிலேயே புரட்சி பெண். என்ன பண்ணா, எப்படியெல்லாம் தன்னை பாலியல் சீண்டல் செய்தான்ங்கிறத வாக்குமூலமா கொடுத்தா பாரு. அந்த வாக்குமூலத்தை வெளியிட்டாண்டா திராவிட திருட்டு பாய. கேட்டா அது என்னது டெக்னிக்கல் எரர். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது, முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது